श्री सौनकान्वय भयोनतं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्धजनिट्टकन्तं श्री वेदान्तेक्म वसीगण प्रवीणं श्री तैकलीश गुरुवर्यमहं प्रपत्ये श्री शैलेश दयाभाटं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्र प्रवणं वन्दे ரம்யஜாமாதர முனிம். ஐந்தாம் பாசுரத்தின் அவதாரிக்கை. தாயார் முதல் பாசுரத்தில் பரமபதத்தில் எழுந்தெழுக்கும் பகவானான பரத்வத்தை கூறினார். இரண்டாம் பாசுரத்தில் பார்க்கடலில் எழுந்தெழுக்கும் பகவானான வியூகத்தை கூறினார். மூன்றாம் பாசுரத்தில் ராமகிருஷ்ண அவதாரங்கள் போன்ற விபவ அவதாரத்தை கூறினார். நான்காம் பாசுரத்தில் நமக்குள் இருக்கும் அந்தர்யாமியாக எழுந்தெழுக்கும் பகவானான அந்தர்யாமித்வ பெருமாளை கூறினார். இந்த ஐந்தாம் பாசுரத்தில் அனைத்து திவ்ய தேசங்களில் எழுந்தெழுக்கும் அச்சா திருமேனியை பாடுகின்றார். இந்த அச்சா அவதாரம் இந்த நான்கு பெருமாளை காட்டிலும் உயர்ந்த திருமேனியாகும். ஏனென்றால் பரமபதத்தில் அவனுடைய கல்யாண குணங்கள் பிரகாசிக்காது, இந்த பூமியிலேயே பிரகாசிக்கும். இதையே சுவாமி திருமங்கை ஆழ்வாரும் இந்த அச்சையே கொண்டாடுகின்றார். எப்படி என்றால், பிடிசோருக்கு நெய் சேற்று உண்ணும் ராஜகுமாரர்கள் போலே அடிக்கு அச்சை சேர்ப்பார் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு அச்சை பெருமாளின் மீதுள்ள பிரேமம் அளவற்றது. மேலும் இந்த பாசுரத்தில் இந்த நோன்புக்கான தடையையும் இந்த தடையை அடையக்கூடிய வழியையும் பகவானே போக்குவான் என்று கூறுகின்றார். ஒரு தோழி ராமருடைய பட்டாபிஷேகமான முடிசோட்டு விழாவே தடைப்பட்டு இருக்க நம்முடைய காரியம் எப்படி நடைபெறும் என்று கேட்க, அதற்கு ஆண்டாள் தாயாரோ நம்மளுடைய காரியம் நிறைவேறும். ஏனென்றால் திருவந்திபுரத்தில் எழுந்தளிருக்கும் தேவநாதனுக்கு தாசசத்தியன் என்ற திருநாமம் உண்டு. அதாவது அடியாருக்கு மெய்யன். அவன் நமக்கு அவனுடைய அடியார்களான நமக்கு மெய்யனாக, அதாவது உண்மையாக இருந்து நம்மை ரட்சிப்பான் என்று தாயார் சாதிக்கின்றார். ஐந்தாம் பாசுரத்தின் விளக்கம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போழ பிழையும் புகுதருவான் வன்றெனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். மாயனை மண்ணு. இங்கு தாயார் மாயன் என்று கூறுகின்றார். அதாவது மாயைகளை செய்பவன். இந்த மாயன் எப்படிப்பட்ட மாயை செய்கின்றான் என்றால், நாம் பிறந்து வளர்ந்து முதுமை இறப்பு போன்ற வட்டத்தில் நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட வட்டத்தை அவனே உடைத்து நமக்கு மோட்சத்தையும் பரமபதத்தையும் கொடுக்கின்றான். இப்படிப்பட்ட மாயன் வடமதுரை மைந்தனை. இவன் எங்கு பிறந்திருக்கிறான் என்றால் வடமதுரையில் பிறந்திருக்கின்றான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இப்படிப்பட்ட அழகான கண்ணனை தாயார் மைந்தன் என்று பெருமைப்படுத்துகின்றார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. இங்கு தாயார் ஒரு தூய்மையான நதியை கூறுகின்றார். அந்த நதி என்ன என்றால் யமுனை. இந்த யமுனை எப்படிப்பட்டது என்றால் தூய பெருநீர். இந்த யமுனை மிகவும் தூய்மையானது. தூய பெருநீர் யமுனை துறைவனை. இந்த யமுனை ஆறுதான் கண்ணனுக்கு முதலில் கைங்கரியம் செய்தது. எவ்வாறு என்றால், நந்தகோபருடைய திருமாளிகைக்கு கண்ணன் வரும்பொழுது அந்த யமுனை தான் பிரிந்து கண்ணனுக்கு வழிவிட்டது. நம்முடைய வீட்டிற்கு கண்ணன் வந்தான் என்றான், நாம் அவனை கட்டி ஆலிங்கனம் செய்து அவனுக்கு என்ன விருப்பமோ நாம் அதை செய்வோம். ஆனால் இந்த யமுனையோ ஒதுங்கி பகவானுக்கு வழிவிட்டது. ஆகையால் இந்த யமுனை தான் கண்ணனுக்கு முதலில் கைங்கரியம் செய்தது. அப்படிப்பட்ட யமுனை துறைவன். அவனுடைய எல்லா லீலைகளும் இந்த யமுனை ஆற்றில் தான் நடந்தது. ஆகையால் கண்ணனுக்கு யமுனை துறைவன் என்ற திருநாமம் உண்டு. அந்த உயர்ந்த திருநாமத்தை தாயார் இந்த திருப்பாவையில் கூறுகின்றார். தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இந்த ஆயர் குலத்தில் பகவான் தோன்றிருக்கின்றான். எப்படி என்றால், இடக்கை வடக்கை தெரியாத ஆயர் குலத்தில் பகவான் தோன்றியிருக்கின்றான். எப்படி என்றால் அணிவிளக்கு போலே, அதாவது இரவு விளக்கு போலே.
பரமபதத்தில் பகவான் பகல் விளக்கு போலே. ஏனென்றால் அங்கிருக்கும் நித்திய சூரிகள் பாவமே செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்க பகவானுடைய கல்யாண குணங்கள் எப்படி பரமபதத்தில் பிரகாசிக்கும்? இந்த பூலோகத்தில் தானே பிரகாசிக்கும். ஏனென்றால் இந்த சம்சாரிகளான நம்மை போன்றவர்கள் தினம் தினம் பாவங்களை செய்து கொண்டு, பகவானே நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும், என்னை நீதான் காத்தருள வேண்டும் என்று கேட்பார்கள். ஆகையால் பகவானுடைய கல்யாண குணங்கள் இங்குதான் பிரகாசிக்கும். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை அப்படி இரவு விளக்கு போன்று இந்த ஆயர் குலத்தில் அவன் பிறந்திருக்கின்றான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இந்த கண்ணனை அடைய எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள் கதிக்கு பதறி வெண்காணமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்க தவம் செய்திருக்க, இந்த யசோதை தாயார் என்ன தவம் செய்தார்களோ, அவர்களுடைய வயிற்றில் கண்ணன் வந்து பிறந்தான் அல்லவா, அவர்கள் என்ன தவம் செய்தார்கள்? அப்படிப்பட்ட யசோதையுடைய தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அப்படிப்பட்ட யசோதையை அவன் பெருமைப்படுத்துகின்றான். யசோதை தாயார் கண்ணனை கட்டி பொழுதும்போது அவனுக்கு ஒரு தழும்பு ஏற்பட்டது. ஆகையால் அவனுக்கு வந்த திருநாமமே தாமோதரன். கண்ணன் வைகுண்டத்துக்கு சென்றாலும் பூமி பிராட்டி முதலானவர்களுக்கு இந்த தழும்பை காட்டி, இது என்னுடைய தாய் யசோதை எனக்கு உரலில் கட்டி போடும்போது வந்த தழும்பாகும் என்று பெருமையுடன் கூறிக்கொள்வானான். எப்படி என்றால், ஒரு போருக்கு சில வீரர்கள் சென்றார்கள் என்றால் வீரத்தழும்பு ஏற்படும். அவர்கள் எப்படி பெருமையுடன் காட்டுவார்களோ அதே போன்று இவன் இந்த தழும்பை காட்டுகின்றான். ஆகையால் இங்கு தாமோதரன். தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது. தாயா சாதிக்கின்றார், நாங்கள் தூய்மையுடன் வந்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட தூய்மை என்றால், புற தூய்மை மட்டுமல்லாமல் அகத்தூய்மையுடன் வந்திருக்கின்றோம். அதாவது இந்த சரீரத்தை மட்டும் நாங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ளாமல் எங்களுடைய ஆத்மாவையும் நாங்கள் தூய்மைப்படுத்தி இந்த பகவானை சேவிக்க வந்திருக்கின்றோம். தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது. நாம் பகவானை எப்படி சேவிக்க வேண்டும் என்றால், அவனுக்கு பிடித்த புஷ்பங்களை நாம் சேர்த்து அவனை நாம் வணங்க வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. எப்படி என்றால், அவனை நாம் வாயினால் பாட வேண்டும். அவனுடைய திருநாமங்களை வாயினால் பாட வேண்டும். மற்ற இந்த சம்சாரத்தில் இருப்பதை பாடுவதை விட்டுவிட்டு பகவானுடைய திருநாமங்களை பாட வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும். நாம் வாயினால் பாடினால் மட்டும் போதாது, நாம் பகவானை மனதில் நிறுத்தி கொண்டு, அதாவது பகவானுடைய சிந்தனையை நாம் மனதில் நினைத்து கொண்டு நாம் வாயினால் பாட வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போழ பிழையும் புகுதருவான் இன்றனவும். இப்படியெல்லாம் நாம் செய்தோம் என்றால், இதுக்கு முன் நாம் செய்த பாவங்களும் இப்பொழுது நாம் செய்கின்ற பாவங்களும் உடனடியாக தீர்ந்துவிடும். எப்படி என்றால், தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். எப்படி ஒரு ஜோதி, அதாவது ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது, அதில் ஒரு காத்து மூலமாக ஒரு தூசி வருகின்றது. அந்த தூசி நெருப்பில் பட்ட அடுத்த க்ஷணமே அது சாம்பலாக மாறிவிடும். அதே போன்று நம்முடைய பாவங்களையும் பகவான் அந்த தீயினில் பட்ட தூசு போல அந்த ஒரு க்ஷணத்தில் நம்முடைய பாவங்களை பகவான் அழித்து விடுவான். தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இப்படி நம்முடைய பாவங்களை பகவானே போக்கி விடுவான் என்று தாயார் கூறுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம். திருக்கோயிலூர் எம்பெருமானா ஜீய சுவாமிகள் திருவடிகளே சரணம்.